ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா தனுஷோட படம் குபேரா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆயிட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ப்ரமோஷன்ல தனுஷ் நிறைய விஷயங்கள் ஓப்பன் டாக்கா பேசியிருந்தாரு. நாமளும் அதை ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அதுல அடுத்த படத்தோட பத்தின ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. அதாவது அது ஒரு நார்மல் அப்டேட் கிடையாது, மாசான ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. தனுஷோட ரசிகர்கள் எல்லாருமே வடசென்னை பார்ட் 2 எப்ப வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஸோ தனுஷ் அந்த ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்ல வடசென்னை 2 வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்ததுல இருந்து ரசிகர்களுக்கு அந்த கொண்டாட்டம், அந்த மகிழ்ச்சி தாங்க முடியல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப பயங்கர வைரலா போகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வடசென்னை 2 வரப்போகுது, வெற்றிமாறன் தான் அதை மறுபடியும் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு நடுவுல வெற்றிமாறன் அண்ட் சிம்பு சேர்ந்து ஒரு படம் பண்றதான ஒரு நியூஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த நியூஸ் சுத்தி சுத்தி வருது. அப்படி வர்றதுனால ரசிகர்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, வடசென்னை 2ல தனுஷுக்கு பதில் இப்ப சிம்பு தான் நடிக்க போறாரு போல. சோ சிம்புவை வச்சுதான் வெற்றிமாறன் இயக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பத்தின சர்ச்சைகள் படமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள அவ்வளோ சர்ச்சைகளா, அவ்வளோ விமர்சனங்களா அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன அப்படின்னா, வடசென்னை 2 படத்துல தனுஷ் நடிக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வெற்றிமாறன் சிம்பு கூட சேர்ந்து படம் பண்றதா தகவல் வெளியானதுனால சோ தனுஷுக்கு பதில் சிம்பு தான் நடிக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. சோ அதை வச்சு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வெற்றிமாறன் சூர்யாவை வச்சு வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் இயக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவைப்படுது. சூர்யாக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுக்கணும் அப்படின்னு இன்னும் அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அதனால நான் அதை அப்படியே ட்ராப் பண்ணி அதை ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்குள்ள கிடைக்கிற டைம்ல சிம்பு கூட சேர்ந்து ஒரு படம் நான் பண்ணலான்னு இருக்கேன். சிம்புக்குன்னு ஒரு கதை என்கிட்ட இருக்கு. அதை இப்ப நான் சிம்பு வச்சு எடுக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம வடசென்னை அப்படிங்கிற ஒரு படமும் நான் பண்ண போறேன். ஆனா இந்த படம் வடசென்னை 2 கிடையாது. சோ வடசென்னை படத்துல வர மாதிரி ஒரு ஜானர்ல சிம்புக்கு நான் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வடசென்னை அப்படிங்கிற படம் முழுக்க முழுக்க தனுஷுக்கு சொந்தமான ஒரு படம் தான். அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டர், எல்லா விஷயமே அவருக்கு தான் இருக்கு. சோ காப்பிரைட்ஸ் தனுஷ் தான் கொடுக்கணும். இதனால ஒருவேளை வெற்றிமாறன் சிம்பு கூட சேர்ந்து வடசென்னை 2 பண்ணிட்டா தனுஷ் அவங்க மேல கேஸ் போடுறதாவும், கேஸ் போட்டு 20 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்க போறதாவுமே ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. சோ நஷ்ட ஈடு கேட்கறது மட்டும் கிடையாது, அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கான நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு வெற்றிமாறனுக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வெற்றிமாறன் ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, வடசென்னை படம் வரப்போறது உண்மைதான். வடசென்னை 2 முழுக்க முழுக்க நான் தான் எடுக்க போறேன். ஆனா அதுல யாரு நடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். அந்த படத்தோட அப்டேட்டை தனுஷ் தான் ஓப்பனா உங்ககிட்ட ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி தனுஷை விட்டுட்டு சிம்பு வச்சு அந்த மாதிரி ஒரு வடசென்னை 2 அப்படிங்கிற படத்தை நான் எடுப்பேன்? நான் அப்படி எடுக்கவே கிடையாது. இதை பத்தி நான் தனுஷ்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தனுஷ்மே இதை பார்த்திருக்காரு. நிறைய இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் தனுஷ் கிட்ட சொல்லி சிரிச்சேன் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. சோ தனுஷ் கிட்ட போயிட்டு நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் சிம்புவை வச்சு ஒரு படம் எடுக்க போறேன். அந்த படத்துல ஒரு சில சீன் வடசென்னையில வர மாதிரியான ஒரு ஜானர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துலயும் சிம்புக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தனுஷ் முழு மனசோட, முழு பெருந்தன்மையோட, கண்டிப்பா நீங்க சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ணுங்க சார், உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது வரைக்கும் சிம்பு உங்க கூட ஒர்க் பண்ணல. சோ 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது உங்களோட காம்போ இன்னும் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நீங்க ஒரு சீன் 2 சீன் இல்ல, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். எப்படி பண்ணா நல்லா இருக்கும், எப்படி பண்ணா கிரியேட்டிவா இருக்கும், எப்படி அதை புதுசா கொடுக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு ஃபுல் என்ஓசி தரேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை கேட்க மாட்டேன், உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஆணித்தனமான ஒரு பதில தனுஷ் சொல்லியிருக்காரு. ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எவ்வளவு நடிகர்கள் தன்னோட படத்தையே விட்டு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இதுல ஒரு உண்மை என்ன அப்படின்னா, வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து பண்ண போற அந்த படம் வடசென்னை 2 கிடையாது.
முழுக்க முழுக்க இது வந்து வேற மாதிரி ஒரு டைட்டில்ல வரக்கூடிய படம் அப்படின்னு வந்து அவர் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு வெற்றிமாறன். சோ அது மட்டும் இல்லாம வடசென்னை 2 படம் வரப்போது, அதை நான் தான் டைரக்ட் பண்ண போறேன். ஆனா அதுல தனுஷ் தான் மறுபடியும் நடிக்க போறாரு. வடசென்னை அப்படின்னாலே அதுக்கான பிராண்ட் வந்து தனுஷ் தான். அந்த இடத்துல வேற எந்த ஹீரோவையும் நான் வைக்க மாட்டேன், நினைச்சு பார்க்க மாட்டேன். சோ வடசென்னை 2 அப்படிங்கிறது தனியா வரப்போகுது, அது தனுஷ் தான் நடிக்க போறாரு. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது, இது உறுதி அப்படின்னு சொல்லி வெற்றிமாறனும் சொல்லியிருக்காரு, தனுஷுமே சொல்லியிருக்காங்க. சோ சிம்பு அப்படிங்கிறவரை வச்சு நான் எடுக்க போறது வேற வகையான படம். அதுல வடசென்னை மாதிரியான ஒரு சில சீன்ஸ் வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சிம்புவும் பண்ண போறாரு அப்படின்னு தான் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் சொன்ன இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு தக்க பதிலடியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம தனுஷுக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் வந்து நார்மலா ஒரு படத்துல வந்தது கிடையாது. ஒரு படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது கிடையாது. அதுக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு தனுஷை தெரியும். சோ எங்க 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன மீடியாக்களோ சின்ன சின்ன விஷயங்களோ வந்து பிரிச்சிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், தனுஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன விரிசல் கூட வராம நாங்க பாத்துக்கிறோம். ஆனா தயவு செஞ்சு நீங்க அப்படி வந்து விரிசல் வந்துட்டதா எங்களுக்கு வந்து வீடியோஸ் போடாதீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் ரொம்பவே சூப்பரா பேசியிருக்காரு. இதுக்கு நடுவுல ஏற்கனவே சிம்பு தனுஷ்க்கு பிரச்சனை இருக்கு, 2 பேருக்கும் வந்து ஒருத்தர் ஆகாது, 2 பேரும் பார்த்தா பேசிக்க மாட்டாங்க, சண்டை, 2 பேருக்கும் காம்படிஷன் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டாக் போச்சு. சோ அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி 2 பேர் சேர்ந்து நிறைய அவார்டு ஃபங்க்ஷன்ல நல்லா ஜாலியா பேசுறது, மீட் பண்ணிக்கிறது, கை கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், நீங்க இந்த மாதிரி எதுவும் எங்களை திருச்சி பேசாம இருங்கன்னு அவங்களே நிறைய டைம் சொல்லிட்டாங்க. சோ அவங்களுக்குள்ள எல்லாமே ஒத்துமையா தான் இருக்காங்க, நாம தான் அதை வந்து வேரியேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ யாரும் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த கண்டிப்பா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, எங்க 2 பேருக்குள்ள விரிசல் வந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. தனுஷ் வந்து 100% சொல்லிட்டாரு, நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுக்கான என்ஓசியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. பட் நான் அதை ஃபுல்லா யூஸ் பண்ண போறது கிடையாது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, அவரே அதை சொல்லியிருக்காரு, உங்களோட ஸ்டைல்ல நீங்க பண்ணுங்க அதையே அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் மோதலா, சிம்புவுக்கும் தனுஷுக்கும் வந்து மோதலா அப்படின்ற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் போய்கிட்டு இருக்கு. வடசென்னை 2 வரப்போ உண்மைதான், நவம்பர்ல வந்து பூஜை போட போறாங்க. சோ நெக்ஸ்ட் இயர் மே மாசத்துல கண்டிப்பா அந்த படம் வெளியாயிடும். சோ அது வந்து ஒரு ஹாலிடே படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஹாலிடே டைம்ல எல்லாரும் இப்போ என்ஜாய் பண்ற மாதிரி வடசென்னை 2 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல தனுஷ் தான் வர போறாரு. ஆனா வெற்றிமாறன் கூட சேர்ந்து சிம்பு இப்ப புதுசா ஒரு படம் பண்ண போறாரு. சூர்யாவோட வாடிவாசல் படம் தான் இப்போதைக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கு. இன்னும் ஸ்கிரிப்ட்ல அதை நிறைய மாத்த வேண்டி இருக்கு. சூர்யாக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்த வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். சோ அதை அப்படியே நான் ஓரங்கட்டி வச்சுட்டு கிடைக்கிற டைம்ல சிம்பு கூட நான் ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோ அப்படின்றத வெற்றிமாறன் கிளியரா சொல்லியிருக்காரு. சோ சிம்பு அண்ட் வெற்றிமாறன் காம்போ எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.